வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அர்ச்சுனா எம்பி தனது டிக்டாக் தளத்தில் கேள்வி கேட்கும் மக்களுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் வெளிப்படையாகவும் பதிலளித்து வருவது தமிழ் அரசியலில் யாரும் செய்யாத ஒரு நடைமுறை. அதற்காக அவரை துதிபாடும் நபர்களை மட்டுமே பேச அனுமதிக்கிறார் என்று அர்த்தமில்லை. விமர்சிப்பவர்கள், குற்றம் சொல்பவர்கள் அனைவரையும் பேசவும் விடுகிறார், அவற்றிற்கு பதிலும் சொல்கிறார். இது அர்ச்சுனா எம்பியின் வெளிப்படைத்தன்மையை காட்டுகிறது. அரசியலில் எப்போதும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும். இலங்கை அரசியலில் அதில் முதலிடத்தில் இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. சரி, இலங்கையின் மற்ற கட்சி அரசியல்வாதிகளும் தாமும் டிக்டாக்கில் நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி பேசுவது போல பேசினால் என்ன? பேசலாம். ஆனால் அதில் ஒரு முக்கிய சிக்கல் உள்ளது. அது என்னவென்றால், பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் டிக்டாக்கில் பேசினால் யாரும் பேச வர மாட்டார்கள். தமக்கு தாமே பேசிக்கொள்ள வேண்டியிருக்கும். அது அவர்களுடைய மனநிலையை கேள்விக்குறியாக்கிவிடும். இலங்கை நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி பேசுவது 8 அமர்வுகளுக்கு ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். அது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி நாடாளுமன்றத்தில் சபாநாயகருக்கு ஒரு முக்கிய விஷயத்தை சமர்ப்பித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் எனது கதைக்கும் நேரத்தினை சபாநாயகர் நிறுத்தி வைத்துள்ளார் என்பது தொடர்பாக முறைப்பாட்டினை முன்வைத்துள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: 400 நாடாளுமன்ற யாழ்ப்பாண சுயேட்சை குழுவின் தலைவர் 2025 மார்ச் மாதம் எனக்கு எதிராக விமல் ரத்நாயக்க முன்வைத்த குற்றச்சாட்டினை விசாரிக்காமல் எனக்கு எதிராக இந்த உத்தரவை வழங்கியிருக்கின்றீர்கள். நான் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் சார்பாக இருக்கின்றேன். என்னை பற்றி நாடாளுமன்றத்தில் பிழையாக கூறி தடை வழங்கப்பட்டுள்ளது. விமல் ரத்நாயக்க கூறியதை கேட்டு என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பது சட்டப்படி பிழையானது. அத்துடன் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இதற்கு முன் இவ்வாறான விடயங்கள் வேறு உறுப்பினர்களால் கதைக்கப்பட்ட போது கூட யாருக்கும் ஒளிபரப்ப தடை விதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை திட்டமிட்ட ரீதியில் தேர்தலை மையமாக கொண்டு இவ்வாறான தடைகள் ஏன் என் மீது வழங்கப்பட்டுள்ளது? என்னுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. இதற்கு முதல் இவ்வாறான விடயத்திற்கு நடவடிக்கை எடுக்காமல் சபாநாயகர் என் மீது திட்டமிட்ட ரீதியில் தடை விதித்துள்ளார். அத்தோடு விமல் ரத்நாயக்க மீது விசாரணையை தொடங்க வேண்டும் என கூறியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். அது பற்றி மேலும் தெரிவித்த அர்ச்சுனா எம்பி, ஆனால் எனக்கு தெரியும், விமல் ரத்நாயக்க மீது விசாரணையை தொடங்க மாட்டார்கள். நிச்சயம் அதை செய்யவும் மாட்டார்கள். அதனை பற்றி கதைக்கவும் மாட்டார்கள் என கூறியுள்ளார். அதனுடன் என்னை அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் கதைக்க விட ஒளிபரப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் நான் கதைக்கும் அரசியல் விடயங்களை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். இது திட்டமிட்ட சதி. ஆகவே நாளை என்னை கதைக்க விடுவார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அர்ச்சுனா எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கதைக்கு எழுந்த போது எல்லோரும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்னை கெட்ட வார்த்தைகளால் திட்டுகின்றார்கள். இவர்கள் திட்டமிட்டு என்னை நாடாளுமன்றத்தில் விளக்குவதற்கும் எனது குரலை ஒடுக்குவதற்கும் முயற்சிக்கின்றார்கள். அத்துடன் ஒளிபரப்புவதிலிருந்து அனைத்தையும் நிறுத்தியுள்ளார்கள். இது தொடர்பாக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என்றும் கூறியிருந்தார். நாளைய தினம் அனைத்து அரசியல் மற்றும் சுயேட்சை குழு தலைவர்களும் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா எம்பி கூறியுள்ளார். தானும் நாளைய தினம் ஜனாதிபதியின் சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது விதித்துள்ள 44% வரி தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளதாக கூறியுள்ளார். அதில் வேறு விடயங்களை பற்றி கதைக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இதை அர்ச்சுனா எம்பி முன்கூட்டியே அறிவித்திருப்பது நல்ல விஷயம். காரணம், ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முன் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் அனைத்து எதிர்க்கட்சியினரும் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார்கள். அந்த புகைப்படம் எடுத்து அர்ச்சுனா டீல் பேசுகிறார் என்று வெளியிடுவதற்கும் எம்முடைய ஆட்கள் உள்ளார்கள். இதனால் முதலிலேயே அறிவித்துவிட்டு போனால் யாராவது கஷ்டப்பட்டு புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடுவதை தவிர்க்கலாம். ஒவ்வொரு நகர்வுகளையும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. காய்ந்த மரம்தான் கல்லடி படும் என்பது போல அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக அவர் மீது பழி போடும் காணொளிகள் அல்லது பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதே சிலர் முழுநேர தொழிலாக செய்து வருகிறார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன் மீது பழி போடும் வகையிலான காணொளிகள் மற்றும் அறிக்கைகளை வெளியிட்டவர்கள் அவற்றை நீக்குவதற்கு ஒரு நாள் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னை பாதிக்கும் வகையில் தவறான தகவல்களை வெளியிட்டவர்கள் அவற்றுக்காக பொது வழியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் என் மீது வீண்பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட வீடியோக்கள், ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்ற செயற்பாட்டு சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களை நான் மன்னித்திருப்பதற்கும் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் பொது வழியில் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். அதற்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். அப்படி செய்யாவிட்டால் நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும். அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் அவ்வப்போது கூட்டணி அமைப்பதாக கூறுகிறார்கள். தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்புதான் நிராகரிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, நாடாளுமன்றத்தில் 19 தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் 10 உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை. CVK சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார். அதன் பின்பு சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்போது தமிழரசு கட்சியில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், தமிழ் தேசியம் நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள், சுதந்திர தினம் கொண்டாட எத்தனிப்பவர்களும் சிங்கள கட்சிகளும் இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர். இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்தினோம். மற்றவர்கள் ஒற்றையாட்சி 13ஐ தான் வலியுறுத்தினார்கள். மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது சமஷ்டியை சொல்கிறார்கள். மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர். இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இவர்கள் இப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை கவனிப்பது போல் தெரியவில்லை.